இன்றைக்கி பார்த்தோம்னா டபிள்யூடபிள்யூவில் குந்தார் வந்து பேசியிருப்பார். பேசிட்டு முடித்த உடனே பேக் ஸ்டேஜில் பார்த்தா நிறைய கமெண்ட்ஸ் வரும். அது என்ன கமெண்ட்ஸுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வெல்கம் டு மை சேனல். இது WWE ஸ்மாக் டவுன் தமிழ். WWE ஸ்மாக் டவுன் நடக்கிற மேட்சை நம்ம தமிழில் பார்க்கலாம். நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடந்து வந்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ரெஸ்லர் நின்றுட்டுருப்பார். ரெஸ்லர் முறைச்சிட்டே நின்றுட்டுருப்பார். என்னடா முறைச்சிட்டு இருக்க அப்படின்னு குந்தார் பார்க்கும்போது அந்த ரெஸ்லர் சொல்கிறாரு, ஜான்சனை நீ ஜெயிச்சுட்டு தான் நினச்சிட்டு இருக்கல ஏன் அப்படிங்கிற மாதிரி குந்தார் சொல்கிறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அந்த ரெஸ்லர் மக்கள்லாம் உன்னை எதிர்க்கிறாங்க. ஆமாம், என்னை எதிர்க்கிறாங்க. யார் மொத்தம் அவர் தான் வந்து எல்லா ரெஸ்லரும் எந்தெந்த மேட்சில் கலந்துக்கணுங்கிறத அவர் தான் ஷெட்யூல் போட்டு கொடுப்பார். அதுவும் சொல்ல போனால் அவர் தான் த ஸ்பான்சர். அதுக்கு அவர் சொல்கிறாரு, நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற போல கிரேட்டஸ்ட் ஆல் டைம் ஆன ஜான்சனாவை ஜெயிச்சுட்டு அப்படி தானே? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜான்சனாவை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டிங்க, ரிட்டையர் ஆக்கி வச்சிட்டிங்க அப்படி தானே? அதில் முக்கியமாக சொல்ல போனால் நீ ஜான்சனாவை நீ தோக்கடிச்சுங்கிறத இந்த ஷோவில் இந்த 2 நைட்டில் வந்து இதுக்கு நான் திரும்ப அதை சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா ஜான்சனை திரும்ப வரமாட்டான் அந்த தைரியத்தில் நீ பேசுறியா இல்லை என்ன ரீசன்? நீ இதை புரிஞ்சுக்கிட்டான்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்கிறத குந்தார், நீ இந்த ரிங்கோட ஜென்ரல், அதை மறந்துடாத. அந்த ஜென்ரல்ங்கிற பேர் உன்னோட கண்ணை மறைக்குதுன்னு நினைக்கிறேன். அது குந்தார் சொல்கிறாரு, மேபி இருக்கலாம். அதுக்கு அந்த ஸ்பான்சர் சொல்கிறாரு, நீ வெளியே போ அப்படின்னு. வெளியே போய் பார்த்தா யாருன்னு பார்த்தா ஏஜே நின்றுட்டு இருப்பார். ஏஜே நின்றுட்டு இருக்கும்போது ஏஜே என்ன சொல்ல வர்றாரு, இவர் ஒரு கமெண்ட் சொல்லுவாரா அப்படின்னு குந்தார் போய் பக்கத்தில் போய் நின்றுட்டு இருக்கும்போது, ஏஜே நீ என்ன சொல்ல வர, நீ அதை சொல்கிறதுக்கு எதாவது இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். ஏஜே சொல்கிறாரு, அப்படி கை காட்டு. என்னன்னு பார்த்தோம்னா, நீ காரில் ஏறிப்பா, காரில் ஏறி போயிரு அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி சொல்லியிருப்பார். குந்தர் தான் காரில் ஏறிட்டு பார்ப்போம்போது ஏஜேவை பார்த்துட்டு, ஏஜே பத்தியா ஜான்சனை வீட்டுக்கு அனுப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் கிளம்பிருப்பார். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குந்தர் ஜான்சனாவை தோக்கடிச்சாரா? கிடையாது. ஜான்சனாவை தான் நான் தோந்துட்டேங்கிறத அவரே ரிவீல் பண்ணி குந்தரை கையை தட்டி, நான் அந்த மேட்ச்சில் நான் வெளியே போயிடுறேன், நான் தோந்துட்டேன் அப்படிங்கிறத அவரு தான் ஜான்சனாவை தான் வந்து இது பண்ணியிருப்பார். குந்தர் வந்து அவர் வந்து தான் ஜான்சனாவை தோக்கடிக்க கிடையாது, ஜான்சனாவை தான் தோந்துருக்கார். சரி, இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ஜான்சனை எதுக்காக தந்திருக்காரு, ஏன் தந்திருக்காருங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பை. WWE ஸ்மாக் டவுன் நடக்கிற மேட்சை நம்ம தமிழில் பார்க்கலாம். நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.